இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று நம்ம கொடுத்த கணிப்புகளில் ஆல் போர்டில் 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம நேற்று கணிப்புகளாக எடுத்திருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஏசியில் 27 அப்படிங்கிறது நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் கணிப்புகளாக எடுத்திருந்தோம். அதை உங்கள்கிட்ட ஜஸ்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நேற்று பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் நம்ம 1 அல்லது 9 அப்படிங்கிற மாதிரி கணிப்புகளில் பார்த்துருந்தோம். அது 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல் போர்டில் கிடைத்திருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம 72, 27, 15, 61, 97 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் நம்ம பார்த்துருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 27 அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் ரிசல்ட் 17. ஸோ 137 அப்படின்றது ரிசல்ட். சரி, இன்றைக்கி எப்படி நம்ம கணிப்புகளில் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவான விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஓகேவா? ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பராக நம்ம பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9, 6, 2, 1 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இந்த சார்ட்டில் 9, 9, 6, 2, 1 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத பார்த்தோன்னு வச்சிங்களேன். 6க்கு 2, 2க்கு 1, 1க்கு 3 அப்படிங்கிற மாதிரி வரலாம். 3 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நம்பர் சிங்கிள் நம்பர் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஆல் போர்டில் 3. ஸோ இதில் அப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9க்கு 8, 9, 8, 2, 6, 9, 2, 2, 8, 2, 1, 3, 7 அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இதில் நம்மளுக்கு இதுக்கப்புறம் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி நம்ம இன்றைக்கி கால்குலேஷன் மெத்தட்லையும் ஒரு செட்டு எப்படிங்கிறதுன்னு காமிக்கிறேன். அதாவது கூட்டல் கழித்தல் மெத்தடில் இந்த 26282 அப்படிங்கிறத வச்சும் சரி, அதே மாதிரி 8137 அப்படிங்கிற மாதிரி வச்சும் நம்மளுக்கு கிடைச்சா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இது மூலிமா காமிக்கிறேன். ஸோ 3 அப்படிங்கிறது ரொம்ப நாள் பெண்டிங் நம்பராக இருக்குது. அப்படிங்கும்போது 3 அப்படிங்கிறது நான் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் நம்பர் அப்படின்னா 3 அப்படிங்கிறது இன்றைக்கி கொஞ்சம் வாய்ப்புகள் நிறையாவே இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ 3 அப்படிங்கிறது ஆல் போர்டு எனக்கு இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 அப்படிங்கிறது 99621 ஏ போர்டில் 3 அப்படிங்கிறது நம்ம கணக்கில் வருது. அதே மாதிரி பி போர்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா 1க்கு 8, 8க்கு 9, 8க்கு 3, 8க்கு 9, 8க்கு 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு திருப்பி இன்றைக்கி 3க்கு டைரெக்டாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 தான் பவரில் இருக்குது. ஸோ 3க்கு 1 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கணக்கில் இருக்குது. 3க்கு 1, 8க்கு 3, 3க்கு 1 அப்படிங்கிற மாதிரி தான் பவரில் போகணும். ஸோ அதனால் ஏபியை பொறுத்த வரைக்கும் 31 அப்படிங்கிறது இதன் மூலியமாக நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக தெரியுது. ஓகேவா? ஏபியை பொறுத்த வரைக்கும் 31. சரிங்களா? ஓகே. இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 3227 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த சி போர்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இந்த கால்குலேஷன் மெத்தட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கு இருக்கிற கணிப்புகள் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏபியில் ஸோ 31 அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி கால்குலேஷன் மெத்தட் நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது நம்ம கால்குலேஷன் மெத்தடில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட்டு போய் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? சரி நண்பர்களே, இப்போ நம்ம கால்குலேஷன் கால்குலேஷன் மெத்தடில் பார்க்கும்போது நம்மளுக்கு 982 அப்படிங்கிறது ஒரு 3 நாளுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட்டுன்னு நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். 982 × 3 × 6 × 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்ட்டு ஒரு 3 இன்ட்டு 6 × 6 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கில் எடுக்கிறோம். அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுலேருந்து நம்ம கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 106056 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ 0க்கு 6 பவர், 5க்கு 9 பவர், 6க்கு 2 பவர். ஸோ மறுநாள் 692 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகே. சரி, இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எங்கேருந்து எடுக்கிறோன்னா இந்த 056க்கு அப்படியே பவராக நம்ம எடுத்தால் 0க்கு 6 பவர், 5க்கு 9 பவர், 6க்கு 2 பவர். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம்னா 692 × 3 × 6 × 6 அப்படிங்கிற மாதிரி நம்ம திரும்பி ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த ட்ரை பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கக்கூடிய எண்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 736 அப்படிங்கிறது கிடைக்கிது. இந்த இடத்துல 736 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 7க்கு 2, 3க்கு 8, 6க்கு 2 அப்படிங்கிறது 282 அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுலேருந்து அப்படியே பவராக எடுத்தால் நம்மளுக்கு கிடைக்கிது. அதாவது 7க்கு 2, 3க்கு 8, 6க்கு 2 அப்படிங்கும்போது சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா நம்மளுக்கு 692,
3 இன்ட்டு 6 இன்ட்டு 6 அப்படின்னு பெருக்கும்போது நம்மளுக்கு வந்து 736 அப்படிங்கிறது கிடைக்குது. அந்த 736 நம்ம பவராக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7க்கு வந்து 2, 3க்கு வந்து 8, 6க்கு வந்து 2 அப்படிங்கிற பவரில் நம்மளுக்கு இங்கே கிடைக்குது. சரி, ஓகே. இதுக்கடுத்து 282 இன்ட்டு 3 இன்ட்டு 6 இன்ட்டு 6 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 281 456 அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த இடத்துல 30 அப்படிங்கிறதும் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? இந்த இடத்துல 30 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இதுலேருந்து அப்படி பார்த்தீங்கன்னா 436 அப்படிங்கும்போது 4க்கு வந்து 1 பவரு, 5க்கு வந்து 3 பவரு, 6 + 1. அதே மாதிரி இந்த இடத்துல 30 இருக்குது. 30 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 3003 அப்படிங்கிறதும் ஏபிஎஸ்சிபிசியில் கிடைக்குது. ஏபிஎஸ்சிபிசியில் 3003 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து 137 இன்ட்டு 3 இன்ட்டு 6 இன்ட்டு 6 அப்படிங்கிறது பார்த்தோன்னா நம்மளுக்கு 796 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல 796 அப்படிங்கும்போது நான் இந்த 796 ஜஸ்ட்டு நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். 796 அப்படிங்கிறத நான் நோட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற 44 நான் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு கிடைத்த நம்ம இந்த 14 இதில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 14 796 அப்படிங்கிறது இருக்குது. நான் இதை வந்து 14 796 அப்படிங்கிறது நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு கால்குலேஷன் மெத்தட் படி இங்கே கிடைச்சது நம்மளுக்கு 796 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை வச்சுட்டு நம்ம இப்போ மெயினாக அந்த சார்ட்டில் நம்ம இருக்கும்போது இந்த நம்ம ஏற்கனவே எடுத்த 31 அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து 796 அப்படின்னு இங்கே கிடச்சிருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 7க்கு வந்து 3 பவர், 9க்கு வந்து 1 அப்படின்னா இந்த 6க்கு தான் நம்ம என்ன பார்க்கக்கூடியது இருக்குது. ஸோ ஏபியை பொறுத்த வரைக்கும் நான் 31 அப்படிங்கிறதும் அதே மாதிரி இங்கே இருக்கிற 79ஐயும் நம்ம இங்கேருந்து அப்படியே நம்ம ஒரு கணக்காக எடுத்துப்போம். 79 ஏபி 31 ஏபி அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்து ஒரு கணக்காக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கிற 6க்கு வந்து அந்த சார்ட்டுக்கு இந்த சார்ட்டுக்கு மேட்ச் பண்ணும்போது 6க்கு என்ன பவராக வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த சார்ட்டில் பார்த்துருவோம் இப்போ. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த சார்ட்டில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 3 என்ன வரல அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம பவர் நம்பரில் வந்து நம்மளுக்கு கிடைத்த 796. நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா நான் அந்த பவர் நம்பரை நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன். ஓகேங்களா? பவர் நம்பர் வந்து நான் இந்த இடத்துல ஜஸ்ட்டு நம்மளுக்கு கிடைச்ச அந்த கேல்குலேஷன் மெத்தடில் நம்மளுக்கு கிடைச்சது வந்து 14796. ஓகே. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே 31 அப்படிங்கிறது கணக்கில் எடுத்திருக்கோம். சரி, நம்மளுக்கு வந்து இங்கே 6 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. சரி, ஓகே. இப்போ 6க்கும் 7க்கும் காமனாக இருக்கிறது நம்மளுக்கு வந்து 6க்கும் 0 7க்கும் 0 அப்படிங்கிற மாதிரி காமனாக இருக்குது. ஸோ இதுலேருந்து எனக்கு வந்து 310 அப்படிங்கிறது என்னுடைய அந்த ஏபிசியில் எனக்கு கிடைக்கிது. 310. ஓகே. அப்படி 310 அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் 1க்கு 3 பவரு, 1க்கு 7ம் 6ம் பவரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் காமிக்குது. ஏற்கனவே இந்த இடத்துல 6 அப்படிங்கிறது வந்திருக்கு, 9 அப்படிங்கிறது வந்திருக்கு. 9 6 6க்கு 2 2க்கு 1 அப்படிங்கும்போது 1க்கு வந்து அதிகபட்சமாக 3 அப்படிங்கிறது போகணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம 1க்கு வந்து 7 அப்படிங்கிறது வரணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த இடத்துல எடுக்கிறது என்னென்னா 310 அதே மாதிரி 796 இது தான் வந்து நான் பாக்ஸ் அல்லது டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கெஸ்ஸிங்கில் நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்குது ஏபிஎஸ்சிபிசியில் அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே இந்த இடத்துல பார்த்துருவோம். ஸோ ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸ்சிபிசியில் வந்து 79 31 10 01 96 69 இதுதான் வந்து நம்மளோட ஏபிஎஸ்சிபிசியில் நம்மளுடைய கெஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் அதே ரிப்பீட் நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் இன்னும் 3 வரவே இல்லை. 3 வரணும்னா 7 வரணும் அப்படிங்கிற மாதிரி ஏ போர்டில் நம்மளோட கணிப்புகளாக பார்க்குறோம். இவ்வளோ தான் நம்மளோட கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கிங்க நம்மளுடைய சேனல் மெம்பர்ஷிப்பில். 4D வந்து இந்த நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம 4D ஒன்லி 4D மட்டும்தான். அன்றைக்கி 4D வந்து அப்படின்னா அந்த அன்றைக்கி மத்தியானம் போல் 2 மணிக்கு நம்ம மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் 4D தனியாக கொடுக்குற மாதிரி பிளான். அது அடுத்த மாதம் தான். ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே ரிப்பீட்டடாக ஒரு வாரம் அப்படின்னு கணக்கு எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அப்படியே ரிப்பீட்டடாகவே ரிசல்ட் வருது. என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸோ இதில் லாஸ்ட் டைம் வந்த ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா 935 நம்மளுக்கு வந்து ஒரு நாள் ரிசல்ட் வந்து அப்படியே திரும்பி அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம ஒரு கெஸ்ஸிங்கில் இருக்கும்போது அதுக்கு பிசியில் எது வரும் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்தால் அது ஏபி அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் வருது. அதனால் இதுதான் நம்மளுடைய
இப்போதைக்கு இருக்கிற இந்த ரிசல்ட் சேட்டன் படி இருக்கிறது. அதனால் நெக்ஸ்ட் மந்த்து தான் இந்த 4D எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். எவ்வளோ தான் நம்மளோட கணிப்புகள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தினந்தோறும் நம்ம கொடுக்குற அனைத்துமே ஆல் படம் இருந்தாலும் சரி, சி படம் இருந்தாலும் சரி, ஏ படம் இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒன்று நம்ம கொடுக்குறதுல நம்ம பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. நன்றி, வணக்கம் நண்பர்களே.